இந்த மாதிரி சாரியை ப்ளீட் பண்ணி எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அபிநயா சாரீஸ் அண்ட் மெஹந்தி. ஸோ இந்த ஒரு சாரியில் நான் நிறையா டைம் ப்ளீட் எடுத்து பார்த்துருக்கேன். ஆனால் கட்டணும்னு நினச்சிருக்கேன். எனக்கு ப்ளீட் எடுக்க வரவே வராது இந்த சாரீ வாங்கினதுலேருந்து நான் இது வரைக்கும் 3 டைம் தான் கட்டியிருப்பேன். பேர் தான் இந்த சாரீ வச்சுருக்கேன்னு. ஆனால் இந்த சாரீ நான் கட்டினதே கிடையாது. இது கொஞ்சம் சாரீ ப்ளீட் பண்ணி கொஞ்சம் பாக்ஸ் ஃபோல்டிங் மட்டும் பண்ணி தரியா பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இதை கொடுத்தாங்க. சரி சொல்லிவிட்டு நானும் இதை சாரீ ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாரியில் பார்த்திங்க அப்படின்னா பல்லு ப்ளீட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் ஆச்சு எனக்கே கூட. ஏன்னு எனக்கு தெரியல. இந்த சாரீ அப்படியா என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப எடுத்து இது பண்ணிட்டு கிடந்தேன். அது கொஞ்சம் அந்த மடிப்பே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரவே இல்லை. சரி சொல்லிவிட்டு நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இதில் பின் குத்த போகிறேன். உங்களுக்கு தெரியல, நான் இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸ் எல்லாம் எப்படி இதை ப்ளீட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு அதிகமாகவே ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுக்குன்னு வேறு ஸ்டெப் இருக்குது. ஸோ அடுத்த டைம் நான் போடும்போது நான் போடுறேன். வேறு மாதிரி ப்ளீட் எடுக்கிறது இருக்குது. பல்லு ப்ளீட்டு உங்களுக்கு அதிகமாக இந்த செஸ்ட்டு ப்ளீட்டில் அதிகமாக வரணும் அப்படின்னா நான் அது வேறு மாடலில் சொல்லித்தரேன். ஸோ பார்த்துக்கோங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் குத்திக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எப்படி எடுக்கணும்னு. இப்போ பாருங்கள், இப்போ நான் இது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின்னு குத்திக்கிறேன். இங்கே ஒரு பின்னு குத்திட்டு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன்ல, மேலே பின்னு குத்தக்கூடாது, அடியில் தான் பின்னு குத்தணும். குத்திட்டு இன்னொன்று நம்மளுக்கு ஷோல்ட்ரு அளவு, ஹைட் அளவு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் முந்தானை வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கணும். ஸோ அந்த சிஸ்டர் அளவு வச்சுருந்தாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரியே மடித்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு ப்ளீட்டு வரலன்னா நான் சொல்லியிருப்பேன்ல, உங்கள் வீட்டில் எதனா டேபிள் இருந்துச்சுன்னா டேபிளில் போட்டுக்கலாம். அப்படின்னா ஜன்னல் இருந்துச்சுன்னா ஜன்னலில் ஒரு கிளிப்பு, பெரிய கிளிப்பு போட்டு நீங்கள் அதை கரெக்டாக இழுத்து பிடிச்சி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட மிஸ்டேக் ஆச்சுனாலும் நம்மளுக்கு அது கரெக்டாக ஆர்டராக வராது. இப்போ பாருங்கள், நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும். இதோ பாருங்கள், செகண்டாக ஒரு ப்ளீட்டில் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. இதோ பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு செட்டே ஆகலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாரீ தான் இது. அந்த சிஸ்டரே சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக வரல பாப்பா, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு. அதனால் நானும் சரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாரீ கண்டிப்பாக ப்ளீட்டு வர சான்ஸே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சாரியில், என்னோடய சாரியில் நான் போட்டிருப்பேன் பிங்க் கலரில். அதில் கூட ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் அது காப்பர் பட்டு. இந்த சாரீக்கு பேர் என்னன்னு தெரியல. பட்டு சாரியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். அயன்னு நம்ம இது அயர்ன் பண்ணுறதுக்குனே ஒரு அயர்ன் பாக்ஸ் இருக்குது. இது நான் நார்மல் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ சில்க்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது 2ல் தான் வரும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சமாகவே ஜாஸ்தி கூட பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில சாரியில் அது இதுவாகும்ல, எப்படி சொல்கிறது, அது பிடிக்கும். அதாவது அயர்ன் பண்ணும்போது பிடிச்சிக்கும். இந்த ஒரு ப்ளேஸ் தான். இதை பார்த்துட்டே இருங்க. எடுத்துகிட்டு வருது பாருங்கள். நான் அரேஞ்ச் பண்ணுறேன், திரும்ப எடுத்துகிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆர்டராக பண்ணிவிட்டு நான் அதுக்கு மேலே நல்லாவே அழுத்தி நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லாவே அயர்ன் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம செஸ்ட் ப்ளீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ இது நீங்கள் அளவு வச்சுட்டு கரெக்டாக அழுத்தி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக பர்ஃபெக்டாக அது ப்ளீட்டு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட்டு தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் செஸ்ட் ப்ளீட்டுக்கு தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். மொத்தமாக எனக்கு 8 வந்துச்சு. மினிமம் ஒரு 8 வரைக்கும் தான் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் போடுறேன். நான் சொன்னேன்ல, வேறு மெத்தடில் கூட நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் அதை சொல்கிறேன். அது இதோட ஈஸியாக கூட உங்களுக்கு இருக்கலாம்ல. ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி அந்த ப்ளீட்லாம் எடுத்தேன் அப்படின்றது. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும்.
ஸோ உங்களுக்கு வாய்ஸு கேட்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மியூட் போட்டு கூட நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஏன் நீங்கள் இது மாதிரி பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்லாம் அவ்வளோவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ இது அயர்ன் பண்ணேன்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுல்ல. அந்த அயர்ன் பண்ண அந்த ஒரு ப்ளேஸில் மட்டும் அழுத்திருக்கா. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுற இடத்துல ஒரு மாதிரி கலைஞ்ச மாதிரி இருக்கா. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே நான் அந்த இடத்துல ஒரு அயர்ன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துலக்கும் இந்த இடத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக வரும். அந்த ப்ளீட்ஸ் கலையாமலும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்குமே நான் வந்து அயர்ன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அது அந்த செஸ்ட்லேருந்து சுற்றி இடுப்புக்கு வரும்போது அந்த ஒரு இடத்துல வந்து அது கலையாமலே அந்த ப்ளீட் அழகாகவே உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ப்ளேஸில் தான் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து சென்டர் ப்ளீட் தான் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட் வந்து ஒரு சிலர் 4, 5 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 8 ப்ளீட் வந்துச்சு. 8, 9 ப்ளீட்டு கூட வரும். நீங்கள் மடிக்கிறது பொறுத்து தான் இருக்குது. குட்டி குட்டியாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளீட் வரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நான் வந்து இந்த சிஸ்டருக்கு வந்து 9 ப்ளீட் வர மாதிரி நான் உங்களுக்கு மடித்து கொடுத்தேன். ஸோ நம்ம அந்த இங்கே நான் பின்னு குத்துறேன் பாருங்கள், இந்த ஒரு ப்ளேஸில் வந்து நீங்கள் நல்லாவே அயர்ன் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நம்மள இடுப்பில் வந்து சொருகும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூக்கிட்டு கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியல, அந்த மாதிரி தெரியாது. இப்போ நான் இங்கே வந்து பாருங்கள் அரேஞ்ச் பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பின்னு குத்திக்கோங்க. ஸோ இதில் வந்து சென்டர் ப்ளீட்டில் வந்து எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. ஏன்னா சென்டர் ப்ளீட் எடுக்கும்போது கரெக்டாகவே வந்துருச்சு. ஆனால் அந்த சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு சென்டர் ப்ளீட்டில் வந்து சரியாகவே வராது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துல வந்து நான் கரெக்டாகவே அயர்ன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் முன்னாடி ஒரு சேரீயில் பண்ணியிருப்பேன்ல, இந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு முன்னாடி வந்து அழகாக தெரியும் அப்படின்னு. ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. இப்போ பாருங்கள், நான் அடிக்கிட்டேன், அது நல்லாவே அயர்ன் ஆகிடுச்சா. இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் தான். பாக்ஸ் ஃபோல்டிங்கு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பாக்ஸ் பண்ணும்போது அந்த சென்டர் ப்ளீட்டை வந்து ஆப்போசிட் போட்டுக்கணும். இப்போ இதில் நான் வந்து ஒரு பீஸ் மட்டும் மடக்கி வச்சுட்டு அதை வந்து எனக்கு ஆப்போசிட்டில் நான் வந்து அதை போட போகிறேன். இப்போ நீங்கள் இதில் அயர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலைஞ்ச மாதிரி தெரியாது, கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அதில் வந்து நல்லாவே அயர்ன் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ளீட்டை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அளவு மாறிடக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அளவு மாறிச்சுன்னா அது கொஞ்சம் தூக்கிட்டு வரும். ஸோ இதை சேர்த்து கூட நம்ம சென்டர் இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து கரெக்டாக எந்த ஒரு மடிப்புமே ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமலே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக அதை வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சேரீ கட்டும்போது அந்த சுருக்கம் எதுவும் தெரியாது. இப்போ வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து அது மடிச்சுக்கிறேன். இப்போது நீங்கள் இங்கே மடிக்கிறது தான் உங்களுடைய பாக்ஸை வந்து நீங்கள் பெருசாக உங்களுக்கு பாக்ஸ் வருதா சின்னதாக உங்கள் பாக்ஸ் வருதான்னு இது பண்ண முடியும். இப்போ பாருங்கள், பாக்கி எக்ஸஸாக இருக்கிறத நான் வந்து குட்டியாகவே மடிச்சுக்கிறேன். இப்போ என்னுடைய அந்த ஷோல்டரில் போடுற அந்த செஸ்ட் ப்ளீட்டில் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். கலையக்கூடாது. கலையாமலே சைடில் வச்சுட்டு அந்த கரெக்டான அளவாக நான் முன்னாடி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அரேஞ்ச் பண்ணுறேன்ல, உங்களுக்கு தெரியுதா. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து கலைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, இல்லைன்னா சுருக்கம் வரும். இப்போ நான் வந்து மடிச்சுட்டு அதே அளவாக அந்த பக்கம் கை வச்சுட்டு மடக்கிட்டேன். இப்போ அதை அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு அயர்ன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நான் வந்து ஒரு அயர்ன் கொடுத்துக்கிட்டேன்னா இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாக்கி அந்த முந்தானியை வந்து நம்ம மடித்து உள்ளே கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்து மடக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ அதுக்குள்ளே வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியுதா. இப்போ இது வந்து நல்லா இருக்கா சொல்லுங்கள். உங்களுக்கு கிளாஸில் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கு, அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சேரீ ப்ளீட் நல்லா இருக்கா சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.